இன்றைக்கி எங்களுடைய தமிழ் பாடசாலைகளில் நடந்த 2 சம்பவங்களை பற்றி தான் நான் இந்த இடத்துல கதைக்கிறோம்னு வந்திருக்கேன். கட்டாயமான 2 சம்பவங்கள். ஒரு சம்பவம் முதலாவது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் ஒரு தந்தை ஒருவரை ஒரு அதிபர் கடின வார்த்தைகளால் ஏசி, அந்த தந்தை மிகவும் ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகின ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான் இன்றைக்கு எங்களுடைய கிழக்கு மாகாண பாடசாலை ஒன்றில் நடைபெற்றிருக்கு. இது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு ஏன் இவ்வாறான கடினமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்பது ஒரு மனவேதனையாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்ம சமூகத்தில் எல்லாருமே ஒன்றா இருந்துட்டு, இன்றைக்கு ஆசிரியர் என்கின்ற ஒரு பதவி எல்லோருக்குமே ஒரு தலைமையான ஒரு பதவி. உண்மையாகவே ஒரு மதிக்கப்பட வேண்டிய ஒரு பதவி. மதிக்கப்பட வேண்டிய பதவியில் இருந்து கொண்டு இன்றைக்கு பாடம் புகட்ட வேண்டிய ஆசிரியர்களே இவ்வாறு முகம் சுளிக்க வைக்கின்ற வகையில் செயற்படுவதென்றது மிகவும் ஒரு வேதனையாக இருக்கிறது. அதே போல் அடுத்த சம்பவத்தை பார்க்க போனீங்கன்னு சொன்னால், இன்னொரு தமிழ் பாடசாலையில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பிரபலியமான ஒரு பாடசாலை. அந்த பாடசாலையில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போனீங்கன்னு சொன்னால், ஒரு வகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு 6, 7ஆம் ஆண்டு படிக்கிற வகுப்பில் 3 பிள்ளைகள் வீட்டை போய் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எந்த விதமான ஒரு விருப்பமும் இல்லைன்னு சொல்லி. அப்போ அவங்களோட அம்மா கேட்டிருக்காவு, ஏன் இவ்வளோ நாளும் நல்லா தானே போனீங்க, ஏன் இன்றைக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்ல அந்த பிள்ளைகள் கத்தி கொண்டு சொல்லியிருக்கு, அழுது கொண்டு சொல்லியிருக்குன்னு சொன்னால், எங்களோட வகுப்பில் எங்களோட டீச்சர் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் படிக்கிற பிள்ளைகளை மட்டும் முன்னுக்கு எடுத்து படிப்பிக்கிறாவ, எங்கள் 3 பேரையும் எடுக்கிறதே இல்லை. நாங்கள் ஒரு மூலையில் தான் இருக்கோம். பிள்ளைகள் கூட எங்களை மதிக்குதில்லை. இப்போ வர வர நாங்கள் எல்லாருமே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்ற மாதிரி ஒரு வேதனையாக அந்த பிள்ளைகள் வீட்டை போய் சொல்லியிருக்கு. இவ்வாறு எத்தனை பாடசாலைகள் இந்த சம்பவங்கள் நடக்குதோ எனக்கு தெரியவில்லை. அப்படி நடந்திருந்தால் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கட்டாயமாக இதுக்கான நடவடிக்கைகளை இனி வரும் காலங்களில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தின் பேரில் இருக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளின் கல்வி நிலை இன்றைக்கு மோசமடைந்து போய் கொண்டிருக்கின்றது. நிறைய பேர் கிளாஸ் என்று போகிறாங்க, ஆனால் எடுக்கின்ற புள்ளிகள் வீதம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஏன் என்று நம்ம யோசிக்க வேண்டிய தருவாயில் இருக்கிறோம். இன்றைக்கி அநேகமான பிள்ளைகள் மேலதிக வகுப்பை தான் நாடிக்கொண்டு செல்கிறாங்க. ஏன்னு சொன்னால், இன்றைக்கி காலம் போகிற வேகத்தில் கட்டாயமாக கிளாஸுக்கு போகணுமென்ற ஒரு நிலப்பாட்டில் வந்துட்டு, அதே போல் இந்த பிள்ளைகளுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. அதால் அந்த பிள்ளைகள் கிளாஸுக்கு போகிறதுக்கு கூட என்ன சொல்கிற வழி இல்லை, உண்மையாகவே வழி இல்லை. இப்படியான நிறைய குடும்பங்கள் இருக்குது இன்றைக்கி இலங்கையில், கிழக்கு மாகாணத்தில், வடக்கு மாகாணத்தில், எல்லா இடத்துலையும் மலையகத்துலேயும் கூட எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க, கிளாஸுக்கு போகிறதுக்கு கூட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு பாடசாலை கல்வியை தான் நம்பி படிக்காங்க. ஆனால் இப்படியான ஆசிரியர்கள் செய்கின்ற செயற்பாடுகள் பிள்ளைகள எதிர்கால வாழ்க்கையை வெகுவாக பாதிக்கின்றது. இன்றைக்கு ஸ்கூல்லேருந்து விலகி செல்வதற்கான மிகப்பெரிய காரணம் இவ்வாறான நடத்தைகள், செயற்பாடுகள் காரணமாகத்தான் பிள்ளைகள் படிப்பின் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க வெளியே போகிறதுக்கு காரணம். அவங்களோட வாழ்க்கை தான் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்பதனை ஒவ்வொரு ஆசிரியர்களும் அதே போல் அதிபர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை இந்த காணொளி மூலமாக நான் உணர்த்துகிறேன். தயவு செய்து உங்களுடைய பாடசாலைகள் நடக்கின்ற விடயங்களை பற்றி தயவு செய்து பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி கவனம் செலுத்துமாறும், அதே போல் அதிபர்களுக்கும் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். என்ன விடயம்னு சொன்னால், நம்ம கதைக்கின்ற வார்த்தை நமக்கு சரியானதாக இருக்கும், ஆனால் சமூகத்துக்கு இவ்வாறு போய் சேரும் என்பதனை தயவு செய்து நிதானித்து பேசுங்கள். மற்றவரின் மனதினை காயப்படுத்தாதீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கையை கவனத்தில் கொண்டு செயற்படுங்க. நன்றி.